மத்த பத்தி பார்த்துட்டு சொன்ன அப்படியா? இல்ல, இப்ப பார்த்துட்டு வர சொன்னீங்க. அஹ், ரெண்டாவது பக்கம் போதும். நான் பக்கம் ஓதணும். ம். ஸ்டார்ட் பண்ணுங்க போ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. பிழை. பாப்போம் என்ன பேருன்னு சொல்லி. ألف لام ميم. ம். ألف لام ميم. அலிஃப்ல அவ்வளோதானா? லா மட்டும் தான் நிறுத்தம் கேட்குது, வேற ஒன்றும் கேட்குது இல்லை. ألف لام ميم. ல மீம் அப்படியா? இல்ல. ஆ, எனக்கு என்ன கவர் தான் கேட்குது, தான் கேட்குது. ல மீம். ألف لام ألف لام ميم. ல மீம் அப்படியா? என்ன மத்து அது? நான் சொல்லி தந்தேனே பாப்போம். மதுரை பேர் என்ன? المد اللازم حرف متكلم. என்னத்துக்கு முசாக்கல் சொல்றீங்க? மூன்று எழுத்து வந்து ம். அதுல நடு எழுத்து மத்திர எழுத்தா இருக்கும். மூணு எழுத்து வந்து நடு எழுத்து மத்திய எழுத்தா வந்தா அது வந்து மத்து முசாக்கல் அப்படியா? முசாக்கல்ல வரும். எழுத்தா இருக்கும். அதுக்கு பின்னுக்குள்ள ம். எழுத்து சுக்கூன் வந்த அந்த சுக்கூன் வந்த எழுத்துக்கு பின்னால அஹ், அஹ், இதுக்கு பின்னால இதான் செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆ, இக்காம் செய்யறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன வேணாங்க. இக்தாமா? என்ன இக்தாம்னா என்ன எனக்கு தெரியா? இக்தாம் என்றால் இக்தாம் என்ன தெரியாது சொல்லி தெரியல. மூன்று எழுத்துல வந்து ம். அதுக்கு நடுவுல இருக்கிறது மத்திர எழுத்தா இருக்கும். அது அதுக்கு பின்னுக்கு இருக்கிற எழுத்துக்கு சுக்கூன் வந்து அஹ், அந்த சுக்கூன் வந்த எழுத்துக்கு பின்னால இப்ப நீங்க ஓதனத்துல எங்க சுக்கூன் இதுதான். இருக்கு, எங்க மத்திய எழுத்து சொல்லுங்க பாப்போம். இப்ப நீ ஓதன வசனத்துல சொல்லல பாப்போம், எப்படி விளங்கின்னு பாப்போம். கேள்வி விளங்கி கேட்ட கேள்வி. ஓ, ஓகே, அவரை விட சொல்லுங்க பாப்போம். மீம். என்ன நூன் மட்டும் ஆன்சர் வருது?
கேட்ட கேள்வி என்ன? அலிஃப் எங்க சுகுன் வர எங்க நீங்க சுக்குன் எங்க? மீம்லாம் சுக்குன் எப்படியா? அப்ப நீங்க வேற என்னத்தை சொன்னீங்க? அலிஃப் நடு லாம் எழுத்துக்கு சுக்குன் மீம். என்ன சொன்னீங்க? இப்ப நான் சொன்னேன் இப்ப. நான் இல்ல. இப்ப என்ன மத்து என்னது? மத்து லாசிம் கலிமியா ஹர்ஃபி முசக்கல்னு சொன்னீங்களே. ம். ஆ அப்ப நீ மத்து லாசிம் கலிமி முசக்கல்னா என்ன கருத்துன்னு கேட்ட நீங்க என்ன சொன்னீங்க? நடுகளுத்துக்கு நம்ம சுக்குன் க- வரணும்னு சொன்னீங்களா இல்லையா? அப்படி இல்லையா? இல்ல அல் மத்திய லாசிம் ஹர்பை முஷக்கல் அதான் கேட்குறேன். ஹர்ஃபி முசக்கல்னா என்ன இப்ப? சட்டம் என்ன அப்படின்னா? மூன்று எழுத்துல ம். அதுக்கு இங்க மூணு மூன்று எழுத்து. எழுத்துல வரும். மூணு இடத்துல வந்திக்குதாங்க. வந்திக்குது. ஓகே. ஆ அதுல நடு எழுத்து மத்திய எழுத்தா இருக்குது. நடு எழுத்துங்க மத்தியில் தேய்க்குதா? என்ன விட ஓ கேட்கலாம். ஓ என்ன வந்திக்குது? அலிஃப் அலிஃப் வந்திக்குது. எதுக்கு பிறகு அலிஃப் வரணும்? நடு எழுத்தா நடு எழுத்துக்கு பின்னால அலிஃப் கொண்டு வரணும். வந்து மத்திய எழுத்து நடு வரணும். எழுத்துக்கு பின்னால இருக்கிற எழுத்துக்கு சுக்கூன் வந்து நடு எழுத்துக்கு பின்னுக்கு அழைக்கிற எழுத்துக்கு சுக்கூன் நிக்கணும் அப்படியா? அப்ப நீங்க சொல்றீங்க முதல்ல. மூன்று எழுத்து வந்து விலங்கல்ல. அது முதல்ல சொன்னீங்க மூன்று எழுத்து மூணு எழுத்து உள்ளது முதலாவது மூணு விஷயம். மூணு எழுத்து ஆயிக்கணும். ஓ ரெண்டாவது அதுல நடு ஆ அதுல நடு எழுத்து மத்திய எழுத்தா இருக்கணும். நடு எழுத்துல மத்திய எழுத்து வரணும். ஓகே. அதுல நீங்க அலிஃப் வந்தீங்கன்னு சொல்றீங்க. மூணாவது. அதுக்கு பின்னுக்கு இருக்கிற மூணாவது எழுத்து எழுத்து. சுக்கூன். மூணாவது எழுத்துக்கு அதுக்கு சுக்கூன் பின்னுக்குள்ள வச்சுக்கணும். எழுத்துக்கு சுக்கூன் ஆஹா. வந்து ம். இப்ப நீங்க இதுக்கு சுக்குனா வைக்கிறீங்க இல்லையே? மீமுக்கு சுக்குன் இல்லையே? மீன் நீட்டீங்களே. மீமுங்க சுக்குனி. அலிஃப் லம் லம் நிப்பாட்டுறீங்க இல்லையே? நீங்க சொல்றதை பார்த்தா மூணாவது எழுத்துக்கு சுக்கூன் வைக்கணும் வேண்டாம். அலிஃப் லம் தான் நிப்பாட்டணும். நான் இதைத்தான் சொன்ன போன கிளாஸ்ல. சட்டங்களையும் மத்துகளையோட ஓதுற சட்டங்களை பன்னெண்டு நீ ஜாயின் பண்ணி தான் பார்க்கணும். அல்லது ஞாபகம் பண்ணிருக்காது. இந்த இடத்துல என்ன சட்டம் வருதுங்கிற டைமன். இப்ப நீங்க படிச்சிருக்கீங்களே மத்து. நான் மதுரை ஓ உதாரணம்னு சொல்லி தரல அப்படியா? சும்மா பாடமாக்கி வாயால பேன் பண்ணிட்டு போனேன் அப்படியா? இல்ல சொன்னேன். ஏன் சொன்னேன்? ஏன் சொன்னேன்னா அந்த மாட்டு மாட்டுவீங்கன்னு தெரியும். திக்கி முக்கி முட்டி மோதுவீங்கன்னு தெரியும். இங்க சுக்கூன் சம்பந்தமே படாது. முசக்கல்ல முசக்கல் என்ற கான்செப்ட்ல சுக்கூனுங்கிறது சம்பந்தப்படவே படாது. எங்க சுக்கூன் சம்மந்தப்படும்? சுக்கூன் எந்த சட்டத்துல சம்மந்தப்படும்? அப்படின்னு படி இருந்துச்சு படிச்சேன். விலங்கல் என்ன? அப்படிதான் படிச்சேன். அப்படியே படிச்சு தந்தீங்க நான் உங்களுக்கு. அதாவது மது லாசிம்ல முசக்கலுங்கிறது சுக்கூனோடு சம்பந்தப்பட்டது அப்படியா? இல்ல சத்து இப்போ எவ்வளோ நேரம் யார் சுகுனை பற்றி பேசினது? இங்க சத்தை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே. சத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா இங்க சரி? இல்ல. ஆ அப்போ யார்கிட்டையும் இப்போ இல்லை. இப்போ எங்கே சத்து இப்போ? சத்து இப்போ எங்கே வந்து இப்போ சுக்கூன் தான் பேசுனீங்க. இப்போ சத்து இப்போ எங்கே வரும்? போயிட்டு மற்ற பார்த்தீங்களா? ஓ என்ன ஓன்னு சரி இப்போ எப்படி பார்த்துக்கிறீங்க? பார்த்தா சொல்லுங்க பாவம். என்னத்தை பார்த்தீங்கன்னு பாவம். மத்த கண்ணால் பார்த்துட்டு வந்தேன் அப்படியா? என்னது மத்துங்கிறது இப்படி வரும். எழுதி வச்சுக்கிது. இப்படிதான் நோட்ஸ் இருக்குது. நோட்ஸை பார்த்துட்டு வந்தேன் அப்படியா? ஓ ஆ நோட்ஸை பார்த்துட்டு வந்து இங்கே கதை சொல்லல அது. நான் என்ன சொன்னேன்? நோட்ஸை பார்த்துட்டு வந்தேன் அப்படியா?
இல்ல. ஆ, நீ ரெண்டே தான் பார்க்கணும். அப்பதான் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம். நோட்ஸ் இல்லாட்டி நோட்ஸ் எக்ஸாம் போயிட்டு எக்ஸாம் உள்ள போயிட்டு உட்காந்து எக்ஸாமுக்கு அழகாக எழுதி எக்ஸாமில் பாஸ் பண்ணி தான் வரையும். ஓதுறதுக்கு வராது. அதுல உதாரணம் பார்த்து. உதாரணத்தையும் பார்த்து ஓ. நான் என்னத்தை விளங்கப்படுத்திக்கிறேன்? அலிஃப்லாமி உதாரணம் விளங்கப்படுத்தினா நான்? ஓ, அது மட்டும்தான் அதுல இருக்கு. அது மட்டும்தான் அதில் இருக்குது. நான் கேட்ட கேள்வி அது மட்டும்தான் அதில் நான் கேட்டேன். நான் இப்போ நான் என்ன கேட்டேன்? அலிஃப்லாமியும் நான் விளங்கப்படுத்திக்கிறேன். அலிஃப்லாமீம்ன்ற உதாரணம் ஒன்றிக்கு தானே அதில் மது லாசிம் ஹர்ஃபை முசக்கலுக்கில ஓ. ஈக்குது. அப்போ நான் அதை விளங்கப்படுத்தலையே ஒன்றும் அதில் சும்மா அலிஃப்லாமீம் தான் உதாரணம் என்று சொல்லிட்டு போய்க்கிறேன் அப்படியா? அதெல்லாம் தெரியாது. இல்ல. ரெக்கார்டை கேட்டீங்களா? இந்த அலிஃப்லாமீம்ல எங்க சத்திக்குது, எங்க மத்திர எழுத்திக்குது, எது மூணு எழுத்துலையும் வந்திருக்கிறதுல எது மத்து லாசிம் ஹர்ஃபை முசக்கல்ல வரும், எது மத்து லாசிம் ஹர்ஃபை முஹஃபப்ல வரும், இதெல்லாம் யார் சொல்லி தர? எங்களுக்கு இதெல்லாம் ஹர்பை ஹர்பை முசக்கல்ல சத்து அஹ், வரும். முஃபஃபல சுக்குன் வரும். என்ன விலங்கல்ல. நான் இப்போ உன்கிட்ட நோட்ஸை கேட்கல, எனக்கு தேவை அலிஃப்லாமீம்ல எங்க சத்திக்குது. அலிஃப் லாம் மீம். நான் ஓதே ஜனன் லாம் லேக்குதா மீம் லேக்குதா அலிஃப் லேக்கா சத்து எங்க மீம். மீம்லையா? ஓ. நீங்க முதலாவது ஓதினத்துல மீமுக்கு சத்து வச்சு ஓதுனீங்களா? இல்ல. இல்ல. ரெண்டாவது சுக்கூனை பத்தி சொன்னீங்களா சதை பத்தி சொன்னீங்களா? சுக்குன். சுக்கூனை பத்தி. சுக்கூனுக்கும் மது லாசிம் ஹர்ஃபை முசாக்கலுக்கும் சம்மந்தம் இருக்குதா? இல்ல. இல்ல. இப்ப நீங்க நாலாவதா புதிய ஒரு கருத்துக்கு வந்துக்கிறீங்கன்னா மீம்ல சந்திக்குன்னு சொல்லி. இப்ப நான் இதை எது சரி எது பிளண்டு ஏற்றுக்கொள்றது? சரி, இப்ப எனக்கு மீம் சந்து வச்சீங்க. இப்ப ஏன் மீமுக்கு சந்து வச்சீங்க? ஐ மீன், அதாவது ஓ. மத்தோடு சம்மந்தப்பட்ட பாடத்தை படிக்கிற நேரம் அது வந்து இருக்கிற உதாரணங்கள் தான் முக்கியம். நோட்ஸ் ரெண்டாவது. நீங்க நோட்ஸை பாடமாக்குங்கோ, கொப்பியில் எழுதுங்கோ, செவத்தில் எழுதுங்கோ, தலையில் எழுதி ஒட்டிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. எது முக்கியம்? போத போகல இந்த தடுமாற்றம் மிகப்படாது. இப்படிதான் நான் நிறைய கேள்வி கேட்பேன். இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்குவாரு, இதுக்குள்ள மத்திய லாசிம் ஹருஃபை இருக்குதா, மத்திய லாசிம் கலிமை இருக்குதா, அது ஹருஃபை முசக்கல் இருக்குதா, ஹருஃபை முசஃபல் வருதா? இப்படி பல கேள்விகள் என்ன செய்ய போகுது, ஒன்றுக்கு பின் ஒன்றுக்கு வரப்போகுது. அலிஃப்லாமீம்ல அலிஃப்லாமீம்ல மத்து லாசிம் ஹருஃபை முசக்கல் மிகுது, முகஃபஃப் மிகுது. விளங்குதா சொல்றது? மத்து ஆ. லாசிம் கலிமை, சாரி ஹருஃபை முசக்கல் மிகுது, முகஃபஃப் மிகுது, ரெண்டுமே மிகுது. நீங்க பேசிட்டு கட்டாயம் அந்த மத்து லாசிமோடு தொடர்பான வீடியோ தானே, அதுல கவனமா நான் அலிஃப்லாமீமுக்கு நான் உதாரணத்துல எங்கேயும் ரெண்டே சொல்லி தந்தீங்கல்ல. எந்த அலிஃப்லாமீம்ல உதாரணத்திலையும் அதுல ஹர்ஃபை முசக்கல் மிகுது, ஹர்ஃபை முஹப்பப் மிகுது நான் சொல்லி தந்திக்க மாட்டேன். ஆனா மத்தியலாசிம் ஹர்ஃபை முசக்கலுக்கும் மத்தியலாசிம் ஹர்ஃபை முஹப்பஃபும்
எப்படி எப்படி வரும்ங்கிற சொல்லி தந்திக்கிறேன். உதாரணத்துல நூன், ஸ்வாத் இதெல்லாம் எதுக்கு உதாரணம்? அலிஃப் லாம் ரா ஹாமீம் இதெல்லாம் எதுக்கு உதாரணம்? ஐமன், எங்க போய் சத்தத்தை ஓ காணும். பேசுறது கேக்குதா? ஓ ஆ, என்ன கேட்ட கேள்வி? கேள்வியே விலங்கல் அப்படியா? நீங்க மத்து படிச்ச வீடியோ போயிட்டு பாத்தீங்களா, நோட்ஸ் போயிட்டு பாத்தீங்களா? நோட். நோட்ஸை மட்டும் பார்த்து சரி வருமா? அப்படின்னா அவங்க கிளாஸ் எடுக்க தேவையில்லையே. இங்க இந்த எல்லா நோட்ஸ் அனுப்பிடுவோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம். அப்படியா? இல்ல. ஐத்தானே. எதிர உதாரணம் கேட்டீங்க. எதிர உதாரணம்டா? உங்களுக்கு எந்த சரி சொல்லி தரலையா? நூனை பத்தி, அது அலிப்லாம் ரா ஹாமீம் அந்த உதாரணம் ஒன்றும் சொல்லி தரல அப்படியா? நீங்க பேசிட்டு பார்க்கணும் முதலாவது உங்களோட கிளாஸ்ல வீடியோ தான். அதில் தான் உங்களுக்கு விளக்கங்கள் போதாட்டி நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லணும். சார் இப்படி ஒன்று விளங்கப்படுத்திக்கிறீங்க, இது என்னென்னு விளங்குது இல்லை, இப்படி ஒன்று இது என்ன உதாரணம், இந்த உதாரணத்துக்கும் சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த உதாரணத்தை எப்படி நான் விளங்கிக் கொள்கிறேன். நோட்ஸை பார்த்து விளங்காது. நோட்ஸ் உங்களுக்கு பாடமாக்க மட்டும்தான் இது. நோட்ஸை பார்த்து உங்களுக்கு பாடமாக்குறதுக்கு மட்டும்தான் முடியுமா இருக்கும், இயலுமா இருக்கும். படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் நிற்கும். சரியா? நீங்கள் எப்போ நோட்ஸுக்கு வாரீங்களோ, நோட்ஸை விட்டுட்டு உங்களோட வீடியோ பார்த்து உதாரணங்களோடு சேர்ந்து வாரீங்களோ, அங்கதான் உங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை முதலாவது என்ன செய்யணும்? பேத்துட்டு உதாரணம். உதாரணங்களோட சேர்த்தான் உங்களோட வீடியோவை பேத்துட்டு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வரணும். நான் நிறைய கேள்வி கேட்பேன். இதில் அலிஃப்லாமிம்லே உள்ள சட்டம் இருக்கின்றால் மத்தோட தாலிக்கல் கிதாபுல் ஆரைப ஃபீஹி இது யுன்ஃபிகூன்ல வருது, விமா அன்சல்னா இது, யூஃபுக்கு உலாய் கேட்குது, ஒளியோனிக்குது, திருப்பி உலாய் கேட்கு, திருப்பி அலாய்க்கு, திருப்பி மா அன்சில் இது, இப்படி எக்கச்சக்கமான சட்டங்கள் உதாரணங்களோட இது மத்தோடு தொடர்பானது. இப்போ எல்லாமே படிக்கணும், பார்க்கணும். பார்த்துட்டே இருக்கணுமா?